நீங்க அவசரமா வெளியில கிளம்பணும். உடனே ஒரு கேப் புக் பண்றீங்க. உங்களை பிக்கப் பண்றதுக்கு ஒரு லக்ஸரியான ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்தா எப்படி இருக்கும்? அந்த கார்ல ஏறி உட்கார்ந்ததும் நம்ம ராயலா ஃபீல் பண்ணுவோம். ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா காரோட டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். உள்ள போய் உட்கார்ந்ததும் அந்த காரோட சீட் பியூர் லெதர்ல செம்ம சாஃப்டா இருக்கும், மசாஜ் ஃபங்க்ஷனோட. உள்ள வந்து உட்கார்ந்ததும் வெளியில நடக்கிற எந்த சவுண்டும் கேட்காது. சும்மா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேசஞ்சர் மாதிரியே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அட என்னப்பா சொல்ற, ரோல்ஸ் ராய்ஸ் கார் எப்படி டாக்ஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டா அது ரூமர் இல்ல, உண்மைதான். வெயிட், உடனே புக் பண்ண கிளம்பிடாதீங்க. அதுக்கு நீங்க கேரளா போகணும். பல கோடி மதிப்புள்ள இந்த கார் யாருக்கு சொந்தம் தெரியுமா? ஃபேமஸ் பிசினஸ் மேன் பாபி செம்மனூர். இவ்வளவு காஸ்ட்லியான காரை அவர் ஏன் டாக்ஸியா மாத்திருக்காருன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவருக்கு சொந்தமா ரெசார்ட் இருக்கு. அதுதான் ஃபிளாஷி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற ஆக்சிஜன் ரெசார்ட். இந்த ரெசார்ட்ல தங்க வர்ற கெஸ்ட்டை பிக்கப் அண்ட் டிராப் பண்றதுக்காக தான் இந்த காரை வாங்கியிருக்காரு. பிக்கப் அண்ட் டிராப்கே ரோல்ஸ் ராய்ஸ்னா அப்போ அந்த ரெசார்ட்ல தங்குற காஸ்டும் அதிகமா தான் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். அந்த ரெசார்ட்ல தங்குறதுக்கு 25,000 சார்ஜ் பண்றாங்க. நீங்க அந்த ரெசார்ட்ல புக் பண்ணா நீங்களும் ரோல்ஸ் ராய்ஸ்ல போகலாம். நீங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல டிராவல் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களோட ட்ரீம் கார் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பை.